விஜயா பார்வதிகிட்ட இருந்து 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கபோர்டில் வைக்கிறாங்க. அதை கரெக்டாக ரோகிணியும் பார்த்துறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, இப்போ நம்ம சிட்டி கொடுக்க வேண்டிய 2 லட்ச ரூபா தேவைப்படுதில்ல, வெளியில் ட்ரை பண்ணி நமக்கு கிடைக்கவே இல்லை, இப்போதைக்கு இந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸில் அந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே மறுபடியும் வச்சிடலாம், ஏதோ ஒரு பக்கம் கிடச்சிருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, ஆன்ட்டி இன்னைக்கு பரதநாட்டிய கிளாஸ் கிளம்பிடுவாங்களே, அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே போல் விஜயாவும் கிளம்புனதுக்கப்புறம் ரூமில் போயிட்டு உள்ள அந்த கபோர்ட்லேருந்து பணத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்து ஹேண்ட்பேக்கில் கரெக்டாக வச்சுட்டு இருக்காங்க. இங்கே முத்து சவாரிக்கு போன இடத்துல 2 நாள் வெளியூர் சவாரி வரதுனால ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ கரெக்டாக ரூமில் ஓப்பன் பண்ணலான்னு போகிறப்போ கரெக்டாக ரோகிணி உள்ளே இருக்கிறத சத்தமே இல்லாமல் பார்த்துட்றாங்க. அப்போ கையில் இருக்கிற ஃபோன் மூலமாக பணத்தை எடுத்து ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதே வீடியோவும் எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பார்லரமாக என்ன தான் பண்ணுதுன்னு சொல்லி இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக கிச்சன்கிட்ட போயிட்டு செல்வம்கிட்ட சொல்கிறாங்க, டே நீங்கள் சவாரிக்கு என்னால் வர முடியாது, அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, 2 நாள் வெளியூர் போகிற சவாரியாக இருக்குது, அதை விட இங்கே முக்கியமான ஒரு மேட்ரு மாட்டிருக்குது கையில், அதனால் நீ போயிட்டு வந்துடுறியாடான்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல, நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செல்வம் ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்ததாக இந்த பார்லரமாக என்ன தான் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஏதோ தில்லாலங்கடி வேலை செய்யும்னு தெரியும், ஆனால் இது ஏதோ பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்குது. முன்னாடி அந்த ஓடுகாலி தான் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தான், அவனோட சேர்ந்து இதுவும் இப்போ திருடுற வேலையை ஆரம்பிச்சிருச்சுல்ல, இன்னைக்கு கையங்களும் மாட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே சிட்டிக்கு பணம் கொடுக்கறதுக்காக அங்கே ரோகிணி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. என்ன சிட்டியோடைய ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி தெரியுது, சிட்டிக்கு இதுக்கு இந்த பார்லர் அம்மாவுக்கு என்ன லிங்காக இருக்குன்னு தெரியலையே, ஒருவேளை எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அந்த ஃபோன் காணாமல் போச்சு, அந்த வீடியோவில் லீக் ஆன விஷயமெல்லாம் ஒருவேளை இந்த ரோகிணி தான் இந்த பார்லரமாக தான் பண்ணியிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாரு. சரி, என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அமைதியாக பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பார்க்குறாங்க. அப்போ பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு, அதையும் வீடியோ எடுத்துடுறாங்க. இந்த போது இன்னைக்கு இதை வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பார்லர் நம்ம எதுக்கு சிட்டியே வட்டி கொடுறவன், அவங்ககிட்ட கொண்டு போய் எதுக்கு இந்த பணத்தை வீட்டிலேருந்து திருடி கொண்டு போய், அது அம்மா பணத்தை ஏதோ கபோர்டில் வச்சுருக்காங்க, அந்த பணத்தை திருடி கொண்டு போய் கொடுக்குறான், அது ரேஸ்பட்ட ஆள் கிடையாது, எதுக்காக இது கொண்டு போய் அந்த சிட்டிக்கு பணம் கொடுக்கணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது சிட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இனிமேல் அந்த பிஏ பற்றி கவலைப்படாதீங்க, அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை உசுரை காப்பாற்றுறது என் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த பிஏ, யார் உயிர் காப்பாற்றுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போது சரி ஓகே, இதுக்கு மேலே இங்கே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வெளில வராங்க. அப்போ கரெக்டாக சத்யாவும் வராங்க. சத்யாவை பார்த்தோன்னே என்னடா இங்கே போயிட்டுருக்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை மாமா, காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா இங்கே ஒருத்தனை என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கான், பார்க்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம இங்கே இருக்கீங்க, சிட்டியை ஏதாவது மறுபடியும் வம்பு பண்ணானா, சிட்டியோட இதுலேருந்து உள்ளேருந்து வெளில வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒரு முக்கியமான விஷயம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா, இந்த பார்லர் அம்மா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணியா? ஆமாம், அவங்க அடிக்கடி சிட்டி பார்க்குறக்கு வருவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே, உனக்கே தெரியுமாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இவங்க அடிக்கடி சிட்டிக்கிட்ட பணம் கடன் வாங்கியிருக்காங்க, அந்த பணத்துக்கு இது கொடுக்குறக்கு வந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைடா, வீட்டிலேருந்து பணத்தை திருடி கொண்டு வந்து கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தனை உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த பணத்தை கொடுத்தாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அவங்கள ஒருத்தங்க அடிக்கடி வந்து ஏமாத்துறான், இப்போ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிட்டிக்கிட்ட அடிக்க சொல்லி பணம் கொடுத்துருக்கு, அதுவே எனக்கு தெரியும், ஆனால் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லர் அம்மாகிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா, சரி சத்யா நீ கிளம்பு, ப்ராஜெக்ட் ஒர்க்கை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அண்ணாமலைகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, வீடியோவையும் காமிக்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, எனக்கு தெரிஞ்சு அதனுடைய அம்மா அவங்க அப்பா எல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் பொய், அவங்க அப்பா வந்து ஜெயிலில் இருக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் பொய், அன்றைக்கி மாமாவை வந்தார்ல, அவர் மேலே எனக்கு சந்தேகம் தான்ப்பா இருக்குது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த பார்லர் அம்மா வந்துச்சுன்னா அவங்க அப்பாட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லுங்கள், ஏன்டா அதான் அது ஜெயிலில் இருக்கான்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா, எந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணி யார்கிட்டையுமே பேச முடியாமல் வச்சுருக்கு. சரி ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எப்படியாவது எனக்கு இன்றைக்கி ஃபோட்டோ வேணும், உங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோ காமிங்கன்னு சொல்லி கேளுங்க, அப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா நான் கேட்குறேன், ஆனால் உங்கள் அம்மாட்ட சொன்னால் இது வந்து நீ என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுவாளடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவை நான் ஏதாவது ஒன்று பேசி சமாளிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரோகிணியும் வராங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, இல்லைப்பா ரொம்ப நாளாக வந்து உங்கள் அப்பாட்ட பேசணும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது, உங்கள் அப்பாட்ட தான் பேச முடியல, அட்லீஸ்ட் அவங்களுடைய ஃபோட்டோவாவது கொடுமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் கேட்குறாங்க. அது வந்து உங்கள் அங்கிள் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது எப்படிப்பா அப்பாவுடைய ஃபோட்டோ கூட உங்கள் கையில் இல்லாமல் இருக்குமா ரோகிணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அப்போ வெயிட் பண்ணுங்கப்பா, இந்த வீடியோவை போட்டு ரிலீஸ் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வீட்டிலேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. அப்போ விஜய், ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் படம் தான் ஓடுது பாருங்கள், உங்கள் படம் தான் ஓட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கபோர்டில் பணம் வச்சுருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அங்கே பாருங்கள், அந்த பணம் இப்போ எங்கே போச்சு தெரியுமா, இங்கே போயிருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா ரோகிணி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன பார்லரம்மா, அந்த பணத்தை 2 லட்ச ரூபா கொண்டுட்டு போய் சிட்டிகிட்ட கொடுத்துருப்பீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் ஏதாவது கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, எதுக்கு எங்கள் அம்மாவுடைய பணத்தை திருடுனீங்க, அதை ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் கேட்குறாங்க, என்ன ரோகிணி பண்ணியிருக்க, என்னையெல்லாம் என்னென்னமோ பண்ணி சொல்லுவேன் திட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மீனா கேட்குறாங்க, என்னங்க இவங்க 2 பேத்துக்கு மாற்றி இதுதான் வேலையா, யாரோ ஒருத்தருடைய நகையை தூக்கிறது இல்லை பணத்தை திருடிட்டு ஓடுறதா வேலை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இதை பார்த்துட்டு ரோகிணி, இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசாதீங்க மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க.